Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு நிஃப்டி 873 புள்ளிகள் ஏறி 23,997 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 2,946 புள்ளிகள் ஏறி 77,562 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சுன்னு நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. போர் நிறுத்தம் முடிஞ்சு முதல் நாள் நம்ம பங்குச்சந்தையை சந்திச்சிருக்கோம். நல்லா அதிரி புதிரி ஏற்றமா இருந்துச்சு சார், அதை பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமா. இன்ஃபேக்ட் இது எவ்வளவு தூரத்துக்குன்னா பாகிஸ்தானிய பங்குச்சந்தை அந்த குறியீடு அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 12,000 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருந்தது. KSE 100 அப்படின்னு சொல்லக்கூடியது பாகிஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ். இது 8% மேல இன்னைக்கு ஏறி இருந்தது. 12,362 புள்ளிகள் ஒரு கடத்துல ஏறி 1,64,000 இருந்தது இன்று காலையில. போர் நிறுத்தத்தினுடைய 2 வாரம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் இது இன்னும் முழுமையாக முடிவுக்கு வந்துருச்சாங்கிறத ஈரான் மற்ற நாடுகள் முடிவு செய்ய வேண்டிய, இஸ்ரேல் முடிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு, பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த செய்தி வெளியான உடனேயே இன்னைக்கு அதிகாலையில இருந்து கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தது. கச்சா எண்ணெயுடைய விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் ஒரு 16-17% இறங்கி இருந்தது. $95 கீழே வந்திருக்குது கச்சா எண்ணெயினுடைய விலை. பிரெண்ட்டுமே அதே மாதிரி $94 கீழே இருக்கு. ஸோ ரெண்டுமே இறங்கி இருக்கு. இது முதலாவது நல்ல செய்தி. இந்த போர் நிறுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது தற்காலிகமாக இருந்தாலும் இதன் காரணமாக. இரண்டாவது, இதை தொடர்ந்து சர்வதேச பங்கு சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு அதிகாலையில் ஏற்றத்துல தான் துவங்கியது. ஜப்பானிய பங்கு சந்தை 6% இன்னைக்கு 3,400 புள்ளிகள் இன்னைக்கு ஏறி இருக்கு. JP 225 குறியீடு. அதே மாதிரி ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமே ஷாங்காய் 2%, ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2%. அதுக்கு பிறகு மதியத்திற்கு மேல் துவங்கிய ஐரோப்பிய பங்கு சந்தைகளுமே ஏற்றத்துல தான் இப்போ வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், எல்லாமே 4-5% ஏற்றத்துல வணிகம் நடக்குது. அமெரிக்க பங்கு சந்தைகளுடைய முன்பேற வணிகம் பார்த்தீங்கன்னா US 100 3% மேல பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக சர்வதேச சந்தைகள் எல்லாமே பாசிட்டிவா இருந்தது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஸோ க்ரூட் விலை இறங்குனது ரெண்டாவது, சர்வதேச சந்தைகள் எல்லாம் பாசிட்டிவா இருந்தது. மூன்றாவதாக ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு, அது ரூபாயினுடைய மதிப்பு ஏற்றத்துல இருந்தது இன்னைக்கு அப்படிங்கிறது இன்னொரு காரணம். இன்னைக்கு மட்டும் ஒரு 50 பைசாவுக்கு மேல முன்பேற வணிகத்துல தேசிய பங்கு சந்தையில ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது அல்லது டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 93 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. ஒரு கட்டத்துல 94 தாண்டி 95க்கு அருகாமையில் சென்றது. இப்போ 93க்கு கீழே வந்திருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா பாசிட்டிவான விஷயம். இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து உள்ளதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் 2,946 பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படிங்கிறோம். 3 பங்குகள் மட்டும்தான் விலை இறக்க பங்குகள், பாக்கி 27 பங்குகள் விலையேற்ற பங்குகள். நிப்டிலையுமே 9 மட்டும்தான் விலை இறக்க பங்குகள், 41 பங்குகள் விலையேற்ற பங்குகள். குறிப்பா நேற்று எது ஏறி இருந்ததோ அது கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு டெக் ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம்னா டெக் மஹிந்திரா, விப்ரோ இதெல்லாம் கொஞ்சம் இறக்கத்துல இருந்தது. அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் எடுத்துட்டோம்னா ONGC சின்ன வீக்னஸ்ல இருந்தது. கோல் இந்தியா ஆல்டர்னேட் எனர்ஜி, அதனால அது ஒரு இறக்கத்துல இருந்தது க்ரூட் இறங்கின உடனே. அட்வான்ஸ் டிக்ளைனும் பாத்தீங்கன்னா டிக்ளைன் 340 ஷேர்னா அட்வான்ஸ் 2,960 ஷேர், பல மடங்கு அதிகம். 52 வீக் ஹை பார்த்தோம்னா 55, லோ 12 தான். அப்பர் சர்க்கியூட் தொட்டது 275, பட் லோயர் சர்க்கியூட் வெறும் 17 பங்குகள். ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தாலும் மார்க்கெட்ல கிளியர் புலிஷ் ட்ரெண்ட். அண்ட் நிப்டி 50 தாண்டி நிப்டி 100, நிப்டி 200, நிப்டி 500 எல்லாமே பிராடர் மார்க்கெட் இன்னைக்கு 3-4% ஏறி இருக்கு. மிட் கேப் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் இது எல்லாமே 4%க்கு மேல ஏறி இருக்கு. அக்ராஸ் த போர்டு எல்லா செக்டாருமே ஏறி இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகி கிளியரா அப்வர்ட் மூவ்மெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நேற்று இதுக்கான இண்டிகேஷன் இருந்தாலும் காஷனா இருக்கு. நான் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நேற்றைய பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்னைக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது கிளியரா இருக்கு. பட் ஸ்டில் ஆனால் கூட ஐ வுட் அட்வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஷன் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா யூனிலேட்டரா அறிவித்திருப்பது மாதிரி இப்ப திரும்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல கூட ஈரான் டெல் அவீவ் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்றாங்க. டெல் அவீவ் அவங்க நாங்க இது லெபனானுக்கு இது செல்லாது அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாங்க. இந்த மாதிரி பாஸ்டரிங் நடந்துகிட்டு இருக்கு. முழுக்க போர் நின்று விட்டதாக நம்ம எடுக்க முடியாது. இதுல அந்த போர் நிறுத்தமே ஹோர்மூஸ் இதை திறக்கணும், அதுக்கு கட்டணம் இருக்கக்கூடாது. ஆனா ஈரான் கட்டணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதோட நாங்க பிரித்துக் கொள்வோம்னு கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது ஏற்றம் நல்ல சைன் ஆஃப் பாசிட்டிவ் ட்ரெண்ட், நோ டவுட் அபவுட் இட். பாட்டம் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். மார்க்கெட் இப்போதைக்கு பெரிய வீழ்ச்சியை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள், முன்பு தொட்ட லோவை தாண்டி போறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவுதான். பட் ஸ்டில் ஒன் ஹேஸ் எக்ஸசைஸ் அட்மோஸ்ட் காஷன். இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு 8% கிட்ட மார்க்கெட் ஏறி இருக்கு. அதனுடைய லோ பாத்தீங்கன்னா 12% இறங்கிடுச்சு. இந்த வருஷம் தொட்ட உச்சத்துல இருந்து 26% 12% கிட்ட இறங்கிடுச்சு. இப்ப அதுல இருந்து ஒரு 7-8% கிட்ட ஏறிடுச்சு. ஸோ ட்ரெண்ட் நல்லா இருந்தாலுமே காஷியஸா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு நான் பாக்குறேன்.
ஈரான் போர் தொடங்கினது வந்து எதிர்பார்ப்புக்கு மாறாக தங்கமும் வெள்ளியோட விலை வந்துட்டு இறங்கு முகத்துல இருந்துச்சு. இப்போ எப்படிங்க சார் இருக்கு? கச்சா எண்ணெயினுடைய விலை இறங்க ஆரம்பிச்ச உடனே அதற்கு நேர்மாறாக தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏற ஆரம்பிச்சிருக்கு. தங்கத்தினுடைய விலை 2% இன்னைக்கு ஏறி இருக்கு. வெள்ளியினுடைய விலை 5.5% இன்னைக்கு $77 கிட்ட வந்துருச்சு. இன்னைக்கு மட்டும் ஒரு $4 72 73 இருந்தது நேற்று, இன்னைக்கு $77 கிட்ட வந்திருக்கு. காப்பர் விலையுமே 3%க்கு மேல ஏறி இருக்கு. ஸோ மெட்டல்ஸ் பார்த்தோம்னா வந்து பாசிட்டிவா தான் இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. நம்ம எம்சிஎக்ஸ்ல பார்த்தாலுமே சில்வர் ஒரு 6% கிட்ட ஏறி இருக்கு. சில்வர் 2,45,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தங்கமும் வந்து 1,53,000 தாண்டி இருக்கு, 2% ஏறிடுச்சு. முன்பேற வணிகம் சொல்றது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எம்சிஎக்ஸ்ல. காப்பர் 2%க்கு மேல ஏறி இருக்கு. ஜிங்க்குமே ஸ்லைட்லி பாசிட்டிவ். ஸோ மெட்டல்ஸ் எல்லாம் பாசிட்டிவ். பட் குரூட் பார்த்தா 9,000க்கு கீழே வந்துருச்சு. இன்னைக்கு மட்டும் 18% இறங்கி இருக்கு. ஏப்ரல் மாத ஒப்பந்தம், ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் எம்சிஎக்ஸ்ல 8,770 அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ட்ரெண்ட் தான் இங்கேயும் நம்ம எம்சிஎக்ஸ் இருக்கு. பட் அப்கோர்ஸ் க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாஸ்கெட்டோட விலை நமக்கு முக்கியம். அது இன்றைய விலை நமக்கு இன்னும் தெரியல. பிபிஐசியினுடைய வெப்சைட்ல நேற்று போட்டிருக்கிறது, நேற்றைய சராசரியாக $135.63 ஒரு பேரலுக்குன்னு போட்டிருக்காங்க. விச் இஸ் ஸ்டில் ஹை. ஏப்ரல் மாதம் வந்து 129 சராசரியாக இருக்கு. இந்த ஒரு 8-7 நாட்கள்ல சராசரியாக 129, நேற்று 135. ஸோ இன்னைக்கு இறங்கி இருக்கிறதுனால ஒருவேளை நாளைக்கு இதனுடைய டேட்டா இந்த மாலை அல்லது நாளைக்கு போடுவாங்க, பார்க்கணும். ஒருவேளை திரும்ப 127 28க்கு வருதா அல்லது 125 கீழே இருக்கா அப்படிங்கறத நாளைக்கு நம்ம பார்க்கணும். தங்கம் விலை வெள்ளி விலை ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்துல முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சு வைக்கலாங்களா சார்? தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எவ்வளவு தூரம் ஏறுங்கிறது சொல்ல முடியாது. ரொம்ப போனா $5,000 வரைக்கும் போகலாம். $5,000 இங்க இருந்து ஒரு 5%. இந்த 5% ரேலிக்கு ட்ரேட் பண்றவங்க பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இந்த ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்றவங்க இது அப்படியே இந்த யூஎஸ் இந்த பீஸ் இதுங்கிறது ரிவர்ஸ் ஆனா எப்படி மாறும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக அதை பத்தி கொஞ்சம் அந்த நெகட்டிவ் சைடையும் நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு தான் இது பண்ணணுமே தவிர ட்ரேடர்ஸுக்கு கவலை இல்லை. ஷார்ட் டேர்ம் டே ட்ரேடர்ஸுக்கு, அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கவலை இல்லை. ஸ்விங் ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கி நாளைக்கு அல்லது நாளை மறுநாள்னா ஓவர் நைட்ல என்னென்னவோ நடக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும். சார் நீங்க சொல்லியிருந்தீங்க நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுத்துலயும் மோஸ்ட் ஆஃப் தி பங்குகள் ஏற்றத்துல தான் இருக்கு அப்படின்னு. நம்ம பங்குச்சந்தையும் நல்ல ஏற்றத்தை கண்டிருக்கு. இந்த நேரத்துல என்னென்ன செக்டர்ஸ் சார் கவனிக்கணும்? ஜெனரலா வந்து ஏதாவது 2 செக்டார் ஏறி இருக்கும், 2 இறங்கி இருக்கும். இப்படித்தான் நம்ம கடந்த 1 மாசமா 2 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இறங்கி இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பிளாசனம் டியூப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த பங்கை வாங்கவோ விற்கவோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. பட் ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த போர் அறிவிப்புக்கு பின்னர் அது வந்து 4,000க்கு மேல இருந்தது. போர் அறிவிப்புக்கு பின்னர் வந்து 3,350 வந்து ஒரு 15%க்கு மேல வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. இப்ப அங்க இருந்து பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17-18% கிட்ட ஏறி இருக்கு. திரும்ப 4,000 தாண்டி இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா இது எதனால இறங்குனுச்சு? நெகட்டிவ் நியூஸ்னால. அப்ப பாசிட்டிவ் நியூஸ்னால ஃபுல்லி டிஸ்கவுண்டட். ஸோ இந்த மாதிரி பல பங்குகள் இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து நெகட்டிவ் நியூஸ் மாறி பாசிட்டிவ் நியூஸ் ஃபுல்லி டிஸ்கவுண்டடா இருக்கிறத தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல செக்டாரை கான்சென்ட்ரேட் பண்றதை விட இன்னைக்கு எது சீப்பா இருக்குன்னா நிப்டி சீப்பா இருக்கு. நிப்டி இண்டெக்ஸ் வந்து இன்னும் 21க்கு கீழே தான் இருக்கு, 20 கிட்ட தான் இருக்குது. ஸோ நிப்டி இடிஎஃப் அல்லது நிப்டி சார்ந்த நிப்டி நெக்ஸ்ட் ஜூனியர் நிப்டின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான அந்த இடிஎஃப்லயோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தொடர்ந்து எஸ்ஐபி முறையில அல்லது ஈவன் லம்சமா கொஞ்சம் அதிகமான ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி மாதிரி போடுறது கூட பெட்டர் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். செக்டார் வைஸ் பிரிச்சு போடுறதுக்கான காலம் முடிஞ்சிருச்சு. நெகட்டிவா எப்ப இருக்கோ, ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கும்பொழுது அதுல விலை இறங்கி இருந்தா அந்த பங்கை வாங்குறது, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் பொழுது, நான் இப்ப இந்த சொன்ன எல்என்டி ஒரு உதாரணம். அந்த மாதிரி பல பங்குகளை சொல்லலாம். பட் இன்னைக்கு அந்த பாசிட்டிவ் நியூஸ்ங்கிறது வந்துருச்சு. இந்த சிச்சுவேஷன்ல ஃபுல்லா டிஸ்கவுண்ட் ஆகாம இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நிப்டி குறியீடு தான். ஸோ தனிப்பட்ட பங்குகள் அப்படின்னு பாக்குறது வந்து நல்ல உரிய ஆலோசனையை பெற்று செயல்படணும். நம்மகிட்ட கேட்டோம்னா நிப்டி இண்டெக்ஸ் அதன் அடிப்படையில் முதலீடு செய்யறது சிஸ்டமேட்டிக்கா பண்றதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல. ஈரான்ல இருந்து நம்ம இந்தியா பக்கம் வந்தோம்னா இந்தியால வந்து இன்னைக்கு ஆர்பிஐயோட மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்குங்க சார். அதுல ரெப்போ ரேட் மாற்றம் இல்லை அப்படின்னு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிச்சிருக்காரு. இத பத்தி நம்ம சந்தை என்ன எதிர்பார்ப்புல இருந்தது? இந்த மீட்டிங்க்கு அப்புறம் நம்ம சந்தை எப்படி சார் ரியாக்ட் பண்ணுச்சு? ஓரளவு இது இன்னைக்கு ஆக்சுவலா வார் அனௌன்ஸ்மெண்ட் சீஸ்ஃபயர் வந்தோடனே இது நான் ஈவெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஓரளவு எல்லாரும் கெஸ் பண்ணியிருந்தது இதுல பெரிய ஆக்டிவிட்டி எதுவும் இருக்காது, டிசம்பர் வரைக்கும் வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா பணவீக்கம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வந்தது. அதற்கு பிறகு பிப்ரவரியில பணவீக்கம் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அது போக இப்ப போர் வேற. இப்ப நிச்சயம் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரிச்சிருக்கு, போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிச்சிருக்கு, எல்லாமே அதிகரிச்சிருக்கிறதுனால காப்பீடு அதிகரிச்சிருக்கு. ஸோ நிச்சயமா பணவீக்கம்ங்கிறது வரக்கூடிய இப்ப அறிவிப்பு அடுத்த விரைவில் வர இருக்கிறது நிச்சயமா ஜாஸ்தியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால வட்டி விகிதம் குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு சந்தையில்
நிலையில் இல்லை. ஏற்றப்படலாம், ஆனால் அது இப்போதைக்கு இருக்காது. தொடர்ந்து இந்த பணவீக்கம் அதிகமா இருந்தால்தான் வட்டி விகிதம் ஏற்றப்படும். இல்லைன்னா இது அப்படியே சைட் வேஸ்ல விட்டுருவாங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அது மாதிரிதான் இன்னைக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. யுனானிமஸா மொத்த கமிட்டியுமே ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ண வேண்டாம், 5.25% வச்சிருக்காங்க. அது தவிர அவங்க சொன்ன சில விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவா இல்ல, பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப நெகட்டிவா இல்ல. அதுல ஒண்ணு முக்கியமா பணவீக்கம் குறித்தும் சொல்லியிருக்காங்க. அது தவிர பொருளாதார வளர்ச்சி நடப்பு ஆண்டுல, நடப்பு நிதி ஆண்டுல ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதனுடைய வளர்ச்சி 6.9% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறைவுதான், பட் ஆனால் இதை விட குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு இருக்காதுங்கிற மாதிரி இவங்களுடைய கருத்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது நெகட்டிவான நியூஸும் இல்ல, பாசிட்டிவான நியூஸும் இல்ல, நியூட்ரல். ஸோ சந்தையை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு நான் ஈவெண்டா தான் இருந்தது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பு. அதை தொடர்ந்து அறிவிப்புகள் எல்லாம் தான் நான் நினைக்கிறேன். சார், வரக்கூடிய நாட்கள்ல சந்தை எப்படிங்க சார் இருக்கலாம்? ரெண்டு விஷயங்கள் இதை முடிவு செய்யும். ஒன்று போர் குறித்த விஷயங்கள், இரண்டாவது புள்ளி விவரங்கள். ரெண்டு விதமான புள்ளி விவரங்கள். ஒன்று பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம் வெளிவர இருக்கிறது, அது போக வாகன விற்பனை, இது போன்ற புள்ளி விவரங்கள். அது தாண்டி ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய நாட்கள்ல மார்ச் மாதத்தோடு முடிவடைந்த 4ஆம் காலாண்டு முடிவுகள் வெளிவர இருக்கிறது. அதுல மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல வரும். உதாரணமாக நாளைக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் முடிவுகள் வெளிவர இருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த வாரம்லாம் பார்த்தோம்னா ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப், அந்த மாதிரி நிறைய ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ், இப்படி பல நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் எல்லாம் ஹெச்சிஎல் டெக், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஹேவல்ஸ், டெக் மஹிந்திரா, இந்த மாதிரி பல முக்கியமான நிறுவனங்கள், நெஸ்லே உள்ளிட்ட நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெளியாக இருக்கிறது. அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரமும். இந்த காலாண்டு முடிவுகளுடைய போக்கு அந்த தனிப்பட்ட பங்குகளுடைய ஒரு விலையேற்ற இறக்கத்தை நிர்ணயிக்கும். ஒட்டுமொத்த சந்தையை பொறுத்தவரை பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம், அது தவிர நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், தொழில் உற்பத்தி குறியீடு குறித்த புள்ளி விவரங்கள் விரைவில் வர இருக்கிறது. இதெல்லாம் ஒட்டுமொத்த சந்தையினுடைய போக்கை நிர்ணயிக்கும். போர் நிறுத்தம் மிக முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணும். அதனால எனக்கு தெரிந்து இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் ஒருவேளை நாளைக்கு காலையில கண்டினியூ ஆகலாம், ப்ரொவைடர் யூஎஸ் மார்க்கெட் மற்ற மார்க்கெட்லாம் இன்னைக்கு பாசிட்டிவா முடிவடைஞ்சால். அதற்கு பிறகு ஒரு ஸ்டாக்னேஷன், ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் நோக்கி சந்தை போவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் வார கடைசியில. நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி.